உயர்த்தும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக இந்த வேளையிலும் நம்ம மன உற்சாகமாக பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் உலகத்தில் ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைக்கிறது எதுவுமே தடைபடாது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம ஒருமித்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர்,
உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43 சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகளை பொல்லாத சத்துருவானவன் கொண்டு வந்தாலும் அது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்கிறார், நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நம்முடைய தேவனை போல ஒருவரும் இருந்ததில்லை, நம்ம இருக்க போகிறதும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை உனக்காக செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம் எல்லாரும் அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வேளையில் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் ஒருவர் இல்லை ஆண்டவர். ஏன்னா அவரை சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அவரை தவிர ரட்சிக்கிற தேவன் இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை. இந்த வேளையில் நம்ம பாட போகிறோம், ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய்? உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே, போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே,
பரிசுத்த நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீங்க. ஆண்டவரே தகப்பனை உம்மை போல ஒருவர் இல்லை. ஆண்டவரே இந்த உலகத்துல உம்மை போல என்னை ஆற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு, என்னை தைரியப்படுத்துவதற்கு, என்னை உற்சாகப்படுத்துவதற்கு, என் கண்ணீரை துடைப்பதற்கு, என் தேவைகளை சந்திப்பதற்கு, ஆண்டவரை எனக்காக யாவையும் செய்து முடிப்பதற்கு, ஆண்டவர் உம்மை தவிர இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே உம்மை போல ஒருவர் இல்லை. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய அன்பை போல ஒருவர் இல்லை. ஆண்டவரே தகப்பனுடைய கணவருடைய அன்பு மாறலாம், மனைவியனுடைய அன்பு மாறலாம், பெற்றோருடைய அன்பு மாறலாம், பிள்ளைகளுடைய அன்பு மாறலாம், ஆனா உங்க அன்பு ஒரு நாள் மாறாதப்பா. எல்லா சூழ்நிலைமைகளிலும் ஆண்டவரே உடைய அன்பு மாத்திரம் எங்களை தாங்க வல்லதா இருக்கிறது. உடைய அன்பு மாத்திரம் எங்களை நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. உடைய அன்பு மாத்திரம் ஆண்டவரை எங்களுக்காக யாவை செய்து முடிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றுக்கொள்ளுகிறோம், உம்மை மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறோம். உம்மை உண்மையாய் தேடுகிறோம். உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவர்களை நீர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர் என்று வாசிக்கிறோமே. இந்த நாளில் உம்மை உண்மையாய் தேட வந்திருக்கிறோம் ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலகத்துல உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே எஸ்ப்பா அந்த உலகத்துல உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே நாங்க யாரிடத்துல போவோம்? ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு ராஜா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாரும் வேண்டாம். ஆண்டவரே ராஜா நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல யாரும் இல்லை ஏசப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரேமலதரபோ ஷகலதர பலதர பலதரபா. உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ராஜா என்னுடைய போற்றப்படத்தக்கவர் நீங்கப்பா, நீர் புகழப்படத்தக்க தெய்வம். ஆண்டவரே நீர் மன்னாதி மன்னனையா, நீர் மகிமையின் தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க போதும் ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே
எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீங்க மாத்திரம் எனக்கு போதும்பா, உங்க சமூகம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க ஆலயம் மாத்திரம் எனக்கு போதும்பா, உங்க பாதம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. சமூகம் எனக்குப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அவர் வெறுமனே அனுப்புகிற தேவன் அல்ல, உங்களை திருப்தியாக்கி அனுப்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே, என் ஜனங்கள் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த நாட்களில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் வந்த வண்ணமாக போயிடக்கூடாதப்பா, ஆண்டவரே நான் வந்த வண்ணமாகவே போய்விடக்கூடாது ஐயா. இந்த நாளில் நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் என்னை தொடட்டும் ஆண்டவரே, நம்முடைய அபிஷேகிக்கிற கரம் என்னை தொடட்டும் ஆண்டவரே, நம்முடைய வல்லமையுள்ள கரம் என்னை தொடட்டும் ஆண்டவரே, நம்முடைய பலப்படுத்துகிற கரம் என்னை தொடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறீங்களோ, உண்மையாக கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக ராஜா, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உடைய கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோமே, உம்மைத்தான் தேடி வந்திருக்கிறாங்க ராஜா. ஆண்டவர் உம்மை போல ஒரு தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படக்கூடிய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த துதிகளை காட்டிலும் மனுஷராகிய நம்ம துதிக்கிற துதியை அவர் ரொம்ப பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கடவுள் பயப்படுவார் அப்படின்னு சொன்னால் நம்ம துதிக்க ஆரம்பிச்சிட்டா அவர் என்ன செய்வாராம்? பயப்படுவார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம துதிக்கும் பொழுது நம்ம நடுவில் என்ன செய்வாராம்? இறங்கி வருவாராம். நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது கூட என்ன செய்யுங்க? அதிகமாக துதிக்க ஆரம்பிங்க. நிறைய பாடல்களை பாடுங்க. பாட 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 கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் குடும்பங்கள் நடுவில் என்ன செய்யும்? இறங்கி வரும். கர்த்தருடைய கரம் உங்களை என்ன செய்யும்? பலப்படுத்தும். அவரை போல நம்மை ஆற்றுவதற்கு, அவரை போல நம்மை தேற்றுவதற்கு, அவரை போல நம்மை தைரியப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு சில நேரங்களில் நம்மை ஆறுதல் படுத்துவது போல இருக்கும். ஆனால் அடுத்த சிச்சுவேஷனில் அவங்க அப்படியே நம்மளை தலைகீழ கவுத்து விடுற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல்
வரிகளை ஒரு தடவை பாட போகிற அந்த கடைசி வரி, சேனைகளின் கர்த்தர் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. நம்முடைய தேவன் யாரு? சாவை வென்ற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம ஒரு செத்து போன தெய்வத்தை நம்ம வரங்களை 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி, இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகலை. அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை இன்றைக்கும் மாறலை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே, சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். 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 ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவர் மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாது, ஆண்டவர் எனக்கு எந்த வாக்குமே பண்ணலை அப்படின்னு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தர் எத்தனையோ வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம தான் சில நேரங்களில் நினைக்கிறோம், ஆண்டவரை இப்படிலாம் சொன்னீங்க, ஆனால் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்குது, இது நடக்குமா, நீங்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், கலங்கி நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பொய் சொல்ல நான் ஒரு மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. மனமாற நான் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ அப்படின்னு கேட்கிறார். எத்தனை பேர் இப்படி நினச்சி பார்த்துருக்கீங்க, ஆண்டவர் இப்படி யார்ட்டையாவது பேசியிருக்கிறாரா, நான் உங்ககிட்ட சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். மனுஷங்க யாராவது சொல்லியிருக்காங்களா, கண்டிப்பாக நான் அந்த காரியத்தை உனக்கு நிறைவேற்றுவேன். அப்படி யாருமே என்ன செய்ய முடியாது, நமக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நம்முடைய வேத வசனங்களை கொடுத்து நம்ம என்ன செய்கிறார், இன்றைக்கு வரைக்கும் அவர் நம்மை தைரியப்படுத்தியிருக்கிறார். அவர் வாக்குரைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் கூட மாறலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். இந்த பாடல் ரொம்ப ஈஸியான பாட்டு தான். ஒரு தடவை பாடும்போது நீங்கள் கவனிங்க, அடுத்த செகண்ட் ரெண்டாவது தடவை பாடும்போது நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து என்ன செய்யணும், பாடணும். அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு அங்கே போடுறாங்க, அதை பார்த்து என்ன செய்யுங்க, ரெண்டாவது முறை பாடும்போது அதை நீங்கள் என்ன செய்யணும், வாயை திறந்து பாடணும். அந்த பாடல்களை வாயை திறந்து அறிக்கை செய்து பாடும் பொழுது மட்டும்தான் விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யும், பெருகும். பாட்டு பாடும்போது கேட்டுட்டு மட்டும் போனீங்கன்னா அது ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஒரு தடவை பாடும்போது கவனிங்க, ரெண்டாவது தடவை அதை திரும்ப பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடும் பொழுது உண்மையாகவே விசுவாசம் உங்கள் இருதயத்தில் என்ன செய்யும்,
பெருகும். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து. ஆண்டவரே, காலங்கள் மாறலாம்ப்பா, சூழ்நிலை மாறலாம்ப்பா, மனுஷங்க மாறலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க ஒரு நாள் மாற மாட்டீங்கப்பா. ஆமென். சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு கொடுத்ததை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு பேசின வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே எனக்கு குறித்ததை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். ஹalleluya 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 ஹalleluya. ராஜா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். காலங்கள் மாறலாம் ஆண்டவரே, சூழ்நிலைமைகள் மாறலாம் ஆண்டவரே, மனிதர்கள் மாறலாம்ப்பா, ஆனா நீர் ஒரு நாள் மாறாத தேவனாய் இருக்கிறீர். பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் ஒரு மனுபுத்திரன் அல்ல ஆண்டவரே, நீ சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவனும் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறேன். இந்த வல்லமைகள் இன்றைக்கு குறைந்து போகல என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த வல்லமைகள் இன்றைக்கு குறைந்து போகல ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த மகிமை இன்றைக்கு மாறல ராஜா. ஆண்டவரே நீர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று வாசிக்கிறோமே.
ರೇದನ ಮೌದನ ಲದುರ್ವಿ ಅಂದರ ಬೌದನಾದರ ಬೊಕ್ಕರಲದರ ಬಲ ಬಲವಾ ರಿಗಮನ ದುನಿ ಅಂದರ ಬಲದರ ಬೋಷ ಬಲ 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 ಬಲವಾ ರಿಖಬಲದರ ಬಲ ಬಲ ಬೋಷ ಬಲ 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 ಬಲವಾ ஹalleluya 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 தகப்பனே இந்த கால வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக 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 சோர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிடுவீராக தகப்பனை கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக வேதனைகளை மாற்றுவீராக தகப்பனின் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே தகப்பனே நீர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர் ஐயா உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே உடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுகிறோம் ஐயா இந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொள்ளுகிற ராஜா ஆண்டவரே நீர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல ஆண்டவரே ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர் ஐயா நீர் உண்மையுள்ளவர் அப்பா நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர் ஐயா தகப்பனே நீர் உண்மையுள்ளவர் ஐயா நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே தகப்பனே நாங்க ஒவ்வொரு நிமிடங்களிலே ஆண்டவரே எத்தனையோ விசை ஆண்டவரே பேதுருவை போல மறுதளித்திருக்கிறோம் ஐயா யூதாசை போல காட்டி கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் நீங்க எங்களை விட்டு விலகல ஆண்டவரே ராஜா கரம் பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரையில் எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே நான் உங்களை விட்டு விலகி ஓடி இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என் கரத்தை பிடிச்ச நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கரத்தை விடலப்பா ஆண்டவரை சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் என்னை தட்டி எழுப்பி இருக்கிறீங்க ஆண்டவரை எலியாவை பார்த்து கத்த சொல்லுகிறார் சோர்ந்து போகாத தட்டி எழுப்பி தூதனை அனுப்பி சுட சுட அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து எலியாவை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார் இன்றைக்கு நம்மளையும் பார்த்து அதை தான் சொல்கிறாரு சோர்ந்து போகாத நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பேசுகிற தெய்வம் நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வம் அவர் பேசாத ஊமையான விக்கிரகம் அல்ல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் உன்னதரையா நீர் ஒருவர் மாத்திரம் பரிசுத்தர் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஐயா ஆண்டவரே என் கரத்தை நான் வேற எங்கேயும் எடுக்கக்கூடாது ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் ஆராதிக்க என்னை பலப்படுத்துவீராக ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்ய என்னை பலப்படுத்துவீராக ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்ய என்னை பலப்படுத்துவீராக உரபலதரபோ ஷகலதரபோ கரலதரபல திரும்பி அந்தரபலபலபா கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டையா உண்மையே தேடி வந்திருக்கிறாங்கப்பா அவர்களுக்கு நீ நன்மை செய்து அனுப்புவீராக தகப்பனே என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறையா கர்த்தர் பெரிய காரியங்களை நடுவில் செய்வீராக ஹல்லேலூயா எல்லாரும் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை ஒரு விஷயம் ஆராதித்து நம்ம அந்த ஆராதனை முடிக்க போகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் யார் யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை தேடினீங்களோ உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் தகப்பனே நீங்கள் அப்படியாய் பிள்ளைகளை நடத்த போகிற பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் தொடர்ந்து உம்மை உண்மையாய் பற்றி கொண்டு ஒருவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்ய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா
கர்த்தர் எங்கள் ஆராதனைகளில் பிரியப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.